ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் போட்டு 1 pot ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடானதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் 2 அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு 1 கப் புளி கரைசல், 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி புளி கரைசல் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 4 பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்த உடனே 1/2 மூடி தேங்காய் மூடியும் இந்த வறுத்த மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம பொடி பண்ண மசாலா பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் 1/2 கப் பைத்தம்பருப்பு இது 2த்தையும் சேர்த்து போட்டுடலாம். அதில் இப்போ அரிசி பருப்பு 2த்தையும் சேர்த்து இதில் போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம குக்கரை. பாருங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.